ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க எல்லாருமே வந்து ஹோம் டூர் போடுங்கக்கான்னு சொன்னீங்க. எங்கள் வீட்டை பார்க்கலாம். நீங்கள் நினைக்கிற மாதிரி பெரிய வீடுலாம் இல்லை. இப்படி திரும்பினா அந்த இடம் ரூம் தெரியும், அங்கேருந்து பார்த்தா உள்ளே இருக்க எல்லாமே தெரியும். அந்தளவுக்கு சின்ன வீடு தான், ஷீட் போட்ட வீடு தான் எங்கள் வீடு. பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து வாங்க என்ன பார்க்கலாம், சாமி படம் பார்த்தலாம். ஃபஸ்ட்டு வாங்க எல்லோரும். எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா இதான் வந்து பூஜை ரூம். ஐயோ, சாமி ரூம் இதான். சாமி நாங்கள் ஸ்க்ரீன் மட்டும் எடுத்து விட்டுருவோம். 1 வீக்காக க்ளீன் பண்ணாமல் இருக்கு. க்ளீன் பண்ணணும். நாளைக்கு இல்லை, மண்டே தான் க்ளீன் பண்ணணும். இதான் எங்கள் பூஜை ரூம். செல்ஃபி ஏற்றி விட்டா இதுவும் ரூம் தாண்டி. பார்த்தீங்கன்னா இதில் ஃபுல்லாக பாருங்க, எங்கள் ட்ரெஸ்ஸுங்க தான் இருக்கும். என்னுடைய சாரீ, என்னுடைய சுடி, பசங்களது ஸ்கூல் ட்ரெஸ்ஸு, இது பாப்பாவுது, இன்னாண்டே இருக்கிறது என்னுடைய சுடிதார் இருக்கும். இது ஃபுல்லாக என்னுடைய ப்ளவுஸு, இது மாதிரி இருக்கும். இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஷெல்ஃபு மேலாம் பாருங்கள். இந்த ஜாமான்லாம் வந்து வீடு கட்டுறோமா, அதனால வந்து எடுத்து வைக்க இடம் இல்லாமல் மூட்டையில் கட்டி இங்கே அப்படியே எல்லா இடத்துலையும் செல்ஃப் மேலே வச்சாச்சு. ஏன்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா வீடு கட்டிகிட்டு இருக்கோம். இந்த அஸ்திவாரம் மட்டும்தான் போட்டிருக்கு. அது போட்டே ஒரு 3 மந்த்துக்கு மேலே ஆச்சு. இன்னும் ஒரு 2 மந்த் கழிச்சு தான் திரும்ப வேலையை ஆரம்பிக்கணும். இதுதான் வந்து நம்மளுடைய ட்ரெஸ்லாம் இருக்கிற கபோர்டு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் கிச்சனுக்கு வாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா இதுதான் எங்கள் டிவி யூனிட். பாருங்க எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இது கொஞ்சம் கச்சன்னு தான் கிடக்கு. எடுத்து நல்லா தான் வச்சுருந்தோம். இன்னைக்கு கொஞ்சம் இதில் நிறைய ஏறி போயிருக்கு. எல்லாத்தையும் க்ளீன் பண்ணணும். இதுதான் எங்கள் டிவி. ஓகேங்களா. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து காயெல்லாம் வச்சுக்குவோம். அப்புறம் வந்து தண்ணி எடுத்துகிட்டு வருவேன். ஆனால் தண்ணி இல்லை, ஒரு 2 டேஸாக போய் தண்ணி எடுத்துகிட்டு வரவே இல்லை. அரிசி पैकेட்டு இது தெரியும், சிலிண்டரு. அடுத்தது பார்த்திங்கன்னா என்ன காயெல்லாம் வேணுமோ அதெல்லாம் அங்கே தான் வச்சுருவேன். நெக்ஸ்ட்டு இங்கே தண்ணி, சமையல் டப்பாலாம் இங்கே இருக்கும். சும்மா ஏதோ கிடைக்கிற டப்பாவில் ஹார்லிக்ஸ் டப்பா, இது மாதிரி பூஸ்ட் டப்பாவில் தான் போட்டு வச்சுருக்கோம். கண்டிப்பாக வீடு கட்டிட்டு தான் எல்லாமே அழகாக வாங்கி வைக்கணும். இப்பொழுதுக்கு எதுவும் தேவையில்லாத வாங்கி வைக்க வேணாம். ஏன்னா இந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா அழுக்கு பிடிச்சிக்கிட்டே தான் இருக்குது, ஒட்டடை வந்துக்கிட்டே இருக்குது. அதனால சரின்னு சொல்லிருக்கு. இதுதான் எங்கள் கிச்சன். இவ்வளோதாங்க எங்கள் கிச்சன். இவ்வளோதான் கிச்சன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வாங்க எங்களுடைய ரூமுக்கு போகலாம். எங்கள் ரூம் பாருங்கள். ஏன்டா இன்னைக்கு இந்தளவு நம்ம என்னைக்கெல்லாம் விளாக் எடுக்கலாம்னு நினைக்கிறோமோ மற்ற நேரம்லாம் க்ளீனாக தான் இருக்கும். ஆனால் எப்போல்லாம் விளாக் எடுக்கிறோம் நினைக்கிறோமோ அப்போ தான் வந்து எல்லாமே வந்து ஒரு மாதிரியாக கலைஞ்சு போய் ஒரு மாதிரியாக இருக்கும். இதில் ஃபோட்டோஸ்லாம் இருக்கும். இது பார்த்திங்கன்னா இதுதான் என் ஹஸ்பண்டு. அவர் வந்து இப்போ கொஞ்சம் எப்படி சொல்கிறது, முடியெல்லாம் நரைச்சிருச்சு. இருந்தாலும் மேரேஜ் ஆனப்போ அப்படி தான் இருந்தாங்க. மேரேஜ் ஆகிட்டு 1 இயர் கழிச்சு எடுத்தோம். மேரேஜ் ஆகிட்டு 1 இயர் கழிச்சு எடுத்தோம். இது வந்து பெரிய பாப்பா. மற்றபடி ஃபோட்டோஸ்லாம் எங்கள் வீட்டில் ஃபோட்டோஸ்லாம் பார்த்திங்கன்னா பெருசாக இருக்காது. என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா நாங்கள் ஃபோட்டோஸ் இருக்குது, ஆனால் ஃப்ரேம் பண்ணி எதுவும் வைக்கல. வீட்டில் வச்சாக்கா நிறைய புழுதி எடுது. ஒட்டினதே போட்டதே வீணாக போகுது. ஏன் தேவையில்லதான் இப்போ போட்டு வச்சுக்கிட்டேன். நம்ம வீடு கட்டிட்டு நல்லா அழகாக போட்டு வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டோம். இதில் ஃபுல்லாக எங்களுடைய மேக்கப் திங்ஸ் ஃபுல்லாக இதில் இருக்குது. மாமா வந்து ஃபாரின் வந்து வந்தப்போ இந்த ஒரு போர் ஒன்று எடுத்துகிட்டு வந்தாங்க, அதை அடியில் வச்சாச்சு. பெட்டெல்லாம் கொஞ்சம் கேவலமாக தான் கிடக்கு, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இதான் எங்கள் ரூமு. இது ஒரு பீரோ இருக்குது. ஃப்ரிட்ஜு பார்த்தீங்கன்னா அங்கே பாத்ரூம் இருக்குது, அதுக்கு பக்கத்தில் தான் ஃப்ரிட்ஜு ஒன்று இருக்குது. இவ்வளோதாங்க எங்கள் வீடு. மை ஹோம் டூர் முடிஞ்சிருச்சு. என்னுடைய விளாக் பிடிச்சிருந்துச்சுன்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, பாய்.